இன்னைக்கு நம்ம ஹார்ட் பீட் சீசன் 1ல செகண்ட் எபிசோடு தான் பார்க்க போறோம். ரீனா ஹாஸ்பிட்டல் முன்னாடி கண்ண மூடி நின்னுக்கிட்டு எதுக்கும் கவலைப்படாத ரீனா, நேத்து முத நாள் அதனால கொஞ்சம் சொதப்பலா போச்சு. இன்னைக்கு நம்ம பெஸ்ட்டை கொடுக்குற ரதி மேம் கிட்ட நல்ல பேர் வாங்குறோம்னு சொல்லிட்டு கண்ணை திறந்து பார்த்தா முன்னாடி நம்ம அர்ஜுன் நிக்கிறான். அர்ஜுனை பார்த்ததுமே டே என்னோட காசை எங்கடான்னு கேட்க, அதை கொடுக்கத்தான் வந்தேன், நேத்து ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு அதான் அப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி காசை கொடுக்குறான். அப்புறம் ரீனா BMW காரை பார்த்ததுமே இந்த கார் உன்னோட காரான்னு கேட்க, அர்ஜுன் ஆமான்னு சொன்னதும் அப்ப நேத்து என்ன பிராங்க் பண்ணதா அப்படி பண்ணியா, இனிமேல் அந்த மாதிரி பண்ணாத, அது உனக்கு செட் ஆகல, எனக்கு வேலைக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. அர்ஜுன் கிட்ட தான் ரீனாவோட ஐடி கார்டு மாட்டி இருக்கும், அதை கொடுக்கறதுக்காக கூப்பிடுறா. அதையும் கேட்காம ரீனா ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறா. ஹாஸ்பிட்டலுக்குள்ள போனதுமே ரீனாவை நர்ஸ் கூப்பிடுறாங்க. இந்த நர்ஸோட பேரு அருணா. அருணாவை பார்த்து ரீனா சிரிச்சுக்கிட்டே நிக்க, எதுக்காக இப்ப சிரிச்சுக்கிட்டு இருக்கேன்னு கேட்க, நான் டைமுக்கு வந்துட்டேன் பாத்தியான்னு ரீனா சொல்ல, டைமுக்கு வந்துட்ட சரி ஐடி கார்டுங்கன்னு அருணா கேட்டதும் ஐயோ அதை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன்னு ரீனா சொல்றா. அப்ப 50 ஸ்குவாட் போட்டுட்டு டாக்டர் ராமநாதனை போய் பாருன்னு சொல்லிட்டு அருணா கிளம்பிடுறாங்க. அப்புறம் 50 ஸ்குவாட்டை போட்டுட்டு கேபினுக்கு வரவும் ரீனாவை பார்த்ததுமே இன்னைக்கு என்னப்பா ஆச்சுன்னு தேஜு கேட்க, ஐடி கார்டுன்னு சொன்னதும் அதுக்கு தேஜு நீ ஏதாவது ஜிம்முக்கு போனா இனிமேல் போகாத, நான் ரதி மேம் கிட்ட சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எக்ஸசைஸா கொடுக்க சொல்றேன்னு சொல்லி கிண்டல் பண்றாங்க. அப்புறம் ரீனா கிட்ட வெளியே யார் கூடயே நின்று பேசிக்கிட்டு இருந்த, யாரு உன் பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு தேஜு கேட்க, இல்ல அவன் பேரு கூட தெரியாது, அவன் கிட்ட தான் என்னோட ஐடி கார்டு மாட்டிக்கிட்டு இருக்குன்னு சொல்றா. அப்புறம் ராக்கி வந்து ரீனா கிட்ட இன்னைக்கு நமக்கு டியூட்டி டாக்டர் ராமநாதன் சார் கிட்ட, அவர் அப்பவே வந்துட்டாரு, வா சீக்கிரம் போலாம்னு சொல்றான். இவங்க ரெண்டு பேரும் போகும்போது ரவியும் அனிதாவும் எங்க போறீங்கன்னு கேட்க, ராமநாதன் சார் கிட்ட தான் டியூட்டின்னு ராக்கி சொல்ல, ரவி ராமநாதன் சார் கிட்ட க்ளோஸ் ஆகணும்னா இதை கேளுங்கன்னு சொல்லி, சினிமானாலே அவருக்கு பிடிக்காது, அதனால சினிமாவை பத்தி அவர்கிட்ட பேசவே பேசாதீங்கன்னு சொல்றான். ரவி ஐடியா கொடுத்தது ராக்கி, சீனியர்லயே நீங்க தான் ரொம்ப நல்ல சீரியன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி டாக்டரை பார்க்க போறாங்க. அங்க போனதுமே அவரு உன் பேரு என்னமான்னு கேட்க, ரீனான்னு சொன்னதுமே இந்த மின்னலை படத்துல ஹீரோயின் பேர் கூட ரீனா தாமா, உனக்கு தெரியுமான்னு கேட்க, மின்னலேன்னு ஒரு படம் இருக்கான்னு ரீனா கேட்டதும் கடுப்பாகி, நீ எப்படிப்பான்னு ராக்கிட்ட கேட்க, சார் நான் தியேட்டர் இருக்க தெருப்பக்கம் கூட போக மாட்டேன்னு சொல்ல, என்ன ரெண்டு பேருமா சேர்ந்து எனக்கு சினிமா பிடிக்கும்னு தெரிஞ்சு என்ன கலாய்க்கிறீங்களான்னு கேட்க, சினிமா பிடிக்குமான்னு ரெண்டு பேருமே சாக்காக, நீங்க எங்கேயும் போங்க எப்படியும் போங்க என்ன ஆள விடுங்கன்னு சொல்லிட்டு ராக்கியும் ரீனாவும் என்ன சொல்ல வர்றாங்கன்னு கேட்காம அவர் வாட்டுக்கு எனக்கு ரவுண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அங்க கட் பண்ணா நவீன் கிட்டையும் தேஜு கிட்டையும் ரதி இன்னைக்கு கேஸ் ஃபைல் பாக்குறது தான் உங்களுக்கு வேலை, டெய்லி ஒர்க்கை கரெக்டா முடிச்சிடணும், இல்லாட்டினா நாளைக்கு அந்த ஒர்க்கை நீங்க தான் சேர்த்து பார்க்கணும்னு சொல்றாங்க. அப்புறம் ரீனாவும் ராக்கியும் வேலை இல்லாம காஃபி குடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ரவியும் அனிதாவும் அங்க வந்ததும் இப்படி பண்ணிட்டீங்களே சீனியர்னு ராக்கி கேக்குறான். அதுக்கு ரவி என்னடா என்ன நல்லவன்னா சொன்னா இப்ப எந்த ரேஞ்சில வச்சிருக்கேன்னு கேக்குறான். இப்பயும் அதே ரேஞ்சில தான் இருக்கீங்கன்னு ராக்கி சலிப்பா சொல்றான். அப்புறம் அனிதா ராமநாதன் சாருக்கு சினிமா தான் உலகமே, இந்த ஹாஸ்பிட்டல் மொத்தமுமே சினிமா டாக்டர் தான் அவரை கூப்பிடும், எப்படியாவது சினிமால நடிச்சிடணும்னு ரீல்ஸா எடுத்து தள்ளிக்கிட்டு இருப்பாருன்னு சொல்றா. இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே ரவி செல்லுக்கு எமர்ஜென்சின்னு மெசேஜ் வர எல்லாருமே கிளம்பி பேஷண்ட்டை பார்க்க போறாங்க. அங்க போய் பார்த்தா ஒரு சின்ன பையன் மூச்சு விட முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பான். அவங்க ஒரு தெலுங்கு ஃபேமிலி போல, அவங்க என்ன பேசுறாங்கன்னே தெரியாம எல்லாருமே முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ரீனா அவங்க கிட்ட நீங்க கவலைப்படாதீங்க, டாக்டர்ஸ் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பையனுக்கு ஒன்னும் ஆகாதுன்னு சொல்றா. இதை கேட்டதுமே ரவி அவங்க சொன்னது உனக்கு புரிஞ்சுச்சா அப்படின்னு கேட்க, ரீனா இல்லைன்னு சொல்றா. அனிதா பையனுக்கு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணும்னு சொல்றா. ராக்கியும் ரீனாவும் பையனை எக்ஸ்ரே ரூமுக்கு கூப்பிட்டு போறாங்க. ஒரு டாக்டர் எக்ஸ்ரே ரிப்போர்ட் எடுத்து பார்த்துட்டு, பிளாஸ்டிக்னா எக்ஸ்ரேல தெரியாது, தொண்டையில மாட்டியிருந்தா மூச்சு விட முடியாது, ஒருவேளை வயிற்றுக்குள்ள போயிருக்கும், ஒரு எண்டோஸ்கோபி எடுத்து பார்த்துடலாம்னு சொல்றாங்க. அப்ப ரதி அங்க வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்டு எக்ஸ்ரே ரிப்போர்ட்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு பையன் பக்கத்துல உட்காந்து என்ன எக்ஸாம்னு கேட்க, மேக்ஸ் எக்ஸாம்னு சொல்றான். பைபிள் எக்ஸாமுக்கு பயந்துகிட்டு தான் இந்த மாதிரி நடிச்சிருக்கான் போல. ரதி அந்த பையன் கிட்ட மேக்ஸ்னா கொஞ்சம் கஷ்டம் தான் சொல்ல, நீங்க எப்படி மேக்ஸ்ல பாஸ் ஆனீங்கன்னு அந்த பையன் கேட்க, திரும்பி திரும்பி படிச்சுதான் பாஸ் ஆனேன், நீயும் அப்படி படி பாஸ் ஆயிடலாம்னு சொல்றாங்க. இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, பாவம் அம்மா அப்பா எப்படி பயந்து போயிட்டாங்க பாரு, டாக்டர்ஸுக்குமே உன்னால டைம் வேஸ்ட் தானே அப்படின்னு சொல்ல, அந்த பையன் நான் வந்ததுமே இவங்க கிட்ட நான் சொன்னேன் அப்படின்னு சொல்றான். அந்த சின்ன பையனை எக்ஸ்ரே ரூமுக்கு கூட்டு போகும்போது ரீனா கிட்ட சொல்லியிருப்பான் போல, ரீனா அதை சரியா கவனிக்காம இருந்திருப்பா. இதை கேட்டதுமே ரதி ரீனாவும் முறைச்சு பாக்குறாங்க. இங்கேயுமே இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள செட் ஆகாம போயிருது. அப்புறம் வெளியே வந்ததுமே அருணா ரீனா கிட்ட, நான் உங்க ரெண்டு பேரையுமே ராமநாதன் சார் கிட்ட தானே இருக்க சொன்னேன்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. ரீனா அருணா கிட்ட சாரி கேட்டுட்டு மறுபடியும் ராமநாதன் கிட்ட போய் ரெண்டு பேரும் நிக்கிறாங்க. அவரு இவங்க ரெண்டு பேரையும் கண்டுக்காம செல்ல நோண்டிக்கிட்டு இருக்க, ரெண்டு பேருமே எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சினிமா ஃபீல்ட்ல தான் இருக்காங்கன்னு சொல்லி அடிச்சு விட, சரி சின்ன பசங்க வளர வேண்டிய வயசு, அதனால உங்களை சேர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு, ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன் சொல்லி ரீல்ஸுக்கு 3 பேர் சேர்ந்து டான்ஸ் ஆடுற மாதிரி காமிச்சு இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க. அடுத்த எபிசோட பாக்குறதுக்கு நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல பெல் சிம்பிள் இருக்கும், அதை ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பனா தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிபிகேஷன்ல வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.